நீங்கள் தளர்ந்து கொள்ள வேண்டாம், நீங்க டென்ஷன் ஆகி கொள்ளாதீங்க. அல்லாஹ் உங்கள் அல்லாஹ் வணக்கம், அல்லாஹ் உங்களுடைய எப்போதையுமா இருப்பான். நாங்கள் கொள்கை விவகாரத்தில் மார்க்க விவகாரத்தில் வெட்டுக் கொடுக்காமல் உறுதியாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருப்பான். உங்களுடைய அமல்களை அல்லாஹ் குறைக்க மாட்டான் என்று அல்லாஹ் வாக்குறுதினார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் நம்பி செயல்படுவோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில், இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே இந்த கொள்கையை தூய்மையான இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு நானும் நீங்களும் எங்களுடைய காவலை எடுத்து வைப்போம் என்று சொன்னால் அதன்பால் நாங்கள் எங்களுடைய உயிரை நாங்கள் தியாகம் செய்வோமா என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் சூரா குஜராத்தில் 22ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா மனைவி, மக்கள், பிள்ளைகளுடைய உம்மா, வாப்பா எல்லோரை விடவும் உங்களுக்கு இந்த மார்க்கம் தான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ஹிஸ்புல்லா, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். ஆக அந்த அடிப்படையில் எங்களுடைய அமல்களை, எங்களுடைய வணக்கத்தை, எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியை கூட நபிகள் சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே இந்த கொள்கைக்காக பாடுபட்டவர்களை பிடித்து அவர்கள் 2 ஆண்டு பிடித்தார்கள். ஆனால் வமாய் சுற்றுவதாலின் தீனி, அவர்கள் அவருடைய கொள்கையை, அவருடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஆதரவு சொல்லுகிறார்கள். செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவை தொடர்ச்சியாக உறுதியாக இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொண்டு செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இதை கேட்டோமோ, இதை பேசினோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.